இந்தியாதான் எங்களுக்கு வரி செலுத்த வேண்டும், நாங்கள் வரி செலுத்த முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டம். மோடி மீண்டும் சரணடைவார் என்று ராகுல் காந்தி ஆவேசம். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். உலக நாடுகளிடையே பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் ஒத்துழைப்புகளை பெறவும் அதிகப்படியான வர்த்தக வரிகளை விதித்து வந்தார். இதனால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்து வந்த பல்வேறு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறி செயல்படுகின்றார் என்று கூறி அவர் விதித்த வரிகளை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து புதிய அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக விரிவாக்க சட்டத்தின் கீழ் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த புதிய 10% வரி ஏற்கனவே உள்ள வரிகளுடன் சேர்த்து அமல்படுத்தப்படும். இந்த வரி சுமார் 3 நாட்களில் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எதுவும் வரி செலுத்த வேண்டியதில்லை, இந்தியாதான் வரி செலுத்தும் என்று அவர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்த மாற்றத்தின் மூலம் தலைகீழாக மாற்றப்பட்டதாகவும் கூறினார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாத இறுதிக்குள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை சிறந்த மனிதர் என்று பாராட்டினாலும் இந்தியாவை வரி செலுத்தும் நாடு என்று சித்தரித்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில், பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டார், அவரது துரோகம் இப்போது அம்பலமாகியுள்ளது, அவரால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, அவர் மீண்டும் சரணடைவார் என்று கடுமையாக சாடியுள்ளார்.